வெல்கம் டு நிவாஸ் அண்ட் கேங் vlogs. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூட நம்ம சர்வேஸும் இருக்கிறாரு. ஹாய் गाइस, நான் தான் உங்க சர்வேஷ். A1 நான் கூட சேர்ந்து படிக்கிறேன். நான் A2, நான் A1 பயாலஜி ஸ்டூடண்ட். ஆனால் பயாலஜி பற்றி கேட்டால் எதுவும் தெரியாது. நான் இன்னொருத்தவனை காட்டுங்க. எங்கள் அண்ணன் இது எங்கள் அண்ணன் நிவாஸ். இவன் கூட தான் இன்னைக்கு நாங்கள் வந்து IIMN காம்படிஷன் போகிறோம். ஸோ 8 நாள் எங்களுக்கு மும்பையில் ட்ரிப் இருக்குது. நான் உங்கள் தேவா, இது என் தம்பி ஜீவா. உனக்கெல்லாம் நான் தம்பியாக இருக்க ஆசைப்பட மாட்டேன். வெயிட் பண்ணு, எங்கள் அண்ணன் ஜிடியை காட்டுறேன், ஒரே நிமிஷம் இருக்கு. ஹாய் கைஸ், இதான் எங்கள் அண்ணன் ஜிடி. 10 பாருங்க, ரொம்ப போஸ்டே சரியில்லை பார்த்தீங்கன்னா. இவன் கூட தான் சேர்ந்து போகிறேன். இவன் தான் எங்கள் அண்ணன் ஃபவுண்ட்ரு. இவனை நம்ப தான் முடியல, குழந்த மாதிரி நான் பார்க்கறது மொட்டை சீனு. நம்ம கூட இந்த 2 பேரையும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது சீரிஸ் ஆரம்பிக்கிறோம், பாம்பே சீரிஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பாம்பே போகிறோம். நம்ம எதுக்காக போகிறோம், நம்ம சர்வே சொல்லியிருப்பாரு, நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது IIMUன்னு சொல்லிட்டு. இந்த MUN பற்றி இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் நம்ம பண்ண போகிறோம். வெல்கம் டு நிவாஸ் அண்ட் கேங் vlogs. ஸோ நம்ம அண்ணன் இன்னைக்கு சர்வீஸ் தான் வந்து நம்மளோட கேமராமேன். அவர் தான் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. இப்போ நம்ம கேமராமேன் வந்து ஃபுல் மாண்டாஜ் எடுக்க போகிறாரு. மாண்டாஜ் என்ன எடுக்க சொல்ல தம்பி? அண்ணா எனக்கு மாண்டேஜ்லாம் எடுக்க தெரியாதுண்ணா. என்னடா கேம் சூரி மாதிரி பண்ற? அதெல்லாம் கலக்கிடு நல்லா கலக்கு. அப்போ பாருங்க என் திறமைலாம் சர்வீஸ் என்னதான் எடுக்கிறான்னு பார்ப்போம். என்னடா மண்ணை எடுத்தது கைஸ். அவன் ட்ரெயின் எடுக்கிற மாதிரி தெரில கைஸ். அவன் ட்ரெயினையும் எடுக்கல கைஸ். அவன் அங்கே TTR தான் கைஸ் எடுக்கிறான். சர்வீஸ் எடுக்க ரொம்ப கூச்சப்படுறாங்க கைஸ் ட்ரெயினை. சர்வீஸ் மூஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே உலகமே தெரியும். சரி கைஸ், நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வந்து 36 hours ட்ராவலு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 36 hours நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பாம்பே தர்தார் தானே. நம்ம அங்கே அவ்வளோ நேரம் அவங்க அங்கே போகிறதுக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் வணக்கம். நம்மளோட நிவாஸ் அண்ணா வந்து பிரிங்கிள்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. பிரிங்கிள்ஸ் கம்பெனி? ஆமாண்டா, ஹாட் அண்ட் ஸ்பைசி பிரிங்கிள்ஸ். இப்போ இந்த பிரிங்கிள்ஸில் இருக்க சயின்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஐயோ கடவுளே. இப்போ இதுதான் வந்து ஒரு சூப்பர் ஹைப்பர் போல. என்ன ஸ்டூடெண்ட் நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. அப்புறம் என்ன பேசுகிறேன்? சிவகாமி பயலகடா நாங்களாம். சிவகாமி மேம் பயலகடாவா? ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர்போலிக் ஷேப். இது வந்து ஒரு இமென்ஸ் சயின்டிஃபிக்கல் நாலேஜோட இன்ஜினியர் பண்ண சிப் ஷேப். காட்டு, நான் பார்க்குறேன். நீ எப்படி கரெக்டாக வாயில் இப்படிதான் சாப்பிடுறது. இப்போ வெளியே அடி பாருங்க, திருப்பதி ஜங்ஷன் மஜாவாக இருக்கும். ஒண்ணுமே தெரியலடா. ஒன்றும் தெரிலங்க, சாரிங்க. நான் அப்புறமா வெளியே போய் துவச்சிட்டு வரேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. காலைல போவோம், காலைல துவச்சிட்டு வரேன். இப்போ நைட்டு தான் பாருங்க நிவாஸ். இது பாருங்க, இப்போ உட்காந்து பொசிஷனே சரியில்லை. கண்ணாடி அழுக்காக இருக்கிறதுனால நாங்கள் வந்து IRTC ஆப் யூஸ் பண்ணி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அடுத்த ஸ்டாப்லேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இது Instagramல பார்த்தேன். TTR வந்து செருப்பல் அடிப்பார் அவர். ஆனால் இது எதுவுமே நடக்காதுன்னு நம்ம 2 பேருக்கு தெரியும் சர்வீஸ். சத்தியமாக Instagramல பார்த்தேன்டா. இதெல்லாம் எப்படி யூடியூப்ல வரணும்னு சொல்லி பேசுறீங்களா, வரக்கூடாதுன்னு சொல்லி பேசுறீங்களா? அதெல்லாம் ஜாலியாக போடலாம். உன்னோட சேனலை பேன் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்லை கைஸ், நாங்கள் ஜாலியாக பேசுகிறத உங்கள் எல்லாத்துக்கும் கேஷ்வாக இது ப்ரொவைட் பண்ணுறோம். கவலையப்படாம பாருங்க, மஜாவாக இருக்கும். நான் ஜாயின் பண்ணிட்டேன்ல, நானும் ஜிடியும் ஜாயின் பண்ணிட்டோம் நிவாஸ் அண்ட் கேங் vlogs. நிவாஸ் அண்ட் கேங்லாம் இல்லை, நிவாஸ் மட்டும்தான் இங்கே. நாங்கள் 2 பேர் தான். இது எங்கள் சேனல், அவன் சேனலே கிடையாது. நாங்கள் 2 பேரும் இப்போ எப்படி பிச்சை எடுக்கிறோன்னு பாருங்க. நிவாஸ் கொஞ்சம் பிச்சை போட்டு நிவாஸ். அவ்வளோதான் கைஸ், இது மாதிரிலாம் பண்ணணும். இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சிக்கணும், சிரிச்சிக்கணும், பேசிக்கணும், ஒன்றா சேர்றோம். சாரி கைஸ், பசிக்குது. I got a gang, we run this place bang bang.
ஹவர்ஸ் ஆகுது. ஸோ நம்ம 2 ஹவர்ஸோட அப்டேட் இப்போ என்னன்னா, நம்ம பாண்டிச்சேரிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் விழுப்புரம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அது ஒரு குட் நியூஸ். பின்னாடி நம்ம சர்வீஸ் தான் நம்மளோட கேமராமேன் ஆஸ் யூஸ்வல். ஸோ இப்போ நம்ம எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. நாங்கள் ஒரு பிரிங்கிள் ஸ்கேனை முடிச்சிட்டோம், தண்ணியே முடிச்சிட்டோம். ஸோ அதான் இப்போ நம்ம விளாட போகிறோம். என்ன கேம் சர்வேஷ் நீ எக்ஸாம் பண்ணு? மைண்ட் ரேங்கிங் மூவிஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவும் விளையானதில்லை. அது வரைக்கும் எப்படி விளையாடணும்னு கூட எனக்கு தெரியாது. சரி பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிளைண்ட் ரேங்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு. பிளைண்ட் ரேங்கிங்னா இப்போ வந்து நான் படம் பேர் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமலஹாசன் படத்துலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கமலஹாசன் படமாக சொல்லியிருப்பேன். நீ அதை மேலே ரேங்க் 1லேருந்து ரேங்க் 10 வரைக்கும் நீ அதை ரேட் பண்ணு. ஓகே, ஆனால் உனக்கு அடுத்து என்ன படம் வரப்போகுதுன்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஸோ இதான் பிளைண்ட் ரேங்கிங். இதை ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா? உனக்கு முதல்ல எல்லா படமும் தெரியுமா? ஓரளவுக்கு ஆமாண்டா, நிறைய பார்த்துருக்கேன். ஓ ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எதில் நான் விஜய் ஏதாவது நல்ல படமாக சொல்லு, நல்ல ஆக்டராக சொல்லு. நல்ல ஆக்டரா? தனுஷ். ஓகே, தனுஷ் நல்ல ஆக்டர்னு இல்லை, சும்மா ஓகே. சும்மா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லே தனுஷ். ஓகேவா? இப்போ நீ தான் எனக்கு படம் பேர் சொன்னோம், நான் ரேங்க் பண்ணேன். ஸோ ஒன்றும் இல்லை, கூட ஜிடியும் உட்காந்துக்கலாம் என் சைடில். ஓப்பனிங் பிஜிஎம் போறேன்டா. அதெல்லாம் நானே எடிட்டில் போட்டுக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து நம்மளோட கேம் ஆரம்பிக்க போகிறோம், பிளைண்ட் ரேங்கிங். ஸோ நம்மளுக்கு சர்வேஸ் வந்து ஏதோ 10 படம் எடுத்து வச்சுக்கிறானோ. தனுஷ் மூவிஸு ஃபர்ஸ்ட் 1 to 10 பார்க்க முடியும். அதெல்லாம் தெரியாது எனக்கு. நீ மெயினான மூவிஸ்லாம் சில மூவிஸ்லாம் பார்த்துருப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த 10 மூவிஸ் விஜய் ஃபேன். வேணாம், நான் ட்ரெயினில் சொல்ல மாட்டேன். தம்பி தப்பு. கொஞ்சம் லைட்டை ஒழுங்காக போடுறா. ஜிடி வச்சுன்னு ஒன்றும் முடியல கைஸ், ரொம்ப தப்பு பண்ணுறோம். அதை பாருங்கள், கேமரா எத்துலேருந்து மறைச்சுன்னு. சரி ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 to 10 வரைக்கும். ஃபஸ்ட்டு கர்ணன். கர்ணன் படம் பார்த்தேன். அது எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோ ஃபேவரட்லாம் சொல்ல மாட்டேன். 7. ஓகே. பொல்லாதவன் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஓகே 6. எனக்கு ஒரு பிடிச்ச படம் ஒன்று இருக்கு, அதனால சொன்னேன். புதுப்பேட்டை. ஏன்னா பார்க்கவே இல்லைடா. 10. நான் பார்த்ததே இல்லை, அதான் சொன்னேன். ஓகே. பொல்லாதவன் சொல்லிட்டேன்ல. பொல்லாதவன் சொல்லிட்டேன். காதல் கொண்டேன். நான் பார்க்காத படத்தா வச்சுக்கிறேன். 9. ஓகே. திருச்சிற்றம்பலம். அது நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? 4. ஓகே. எனக்கு ஒரு பெஸ்டான படம் எனக்கு ஒன்று பிடிக்கும் ரொம்ப. வடசென்னை. 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் 1? ஏன் அது நல்லா இருக்கும்டா. அந்த படமா பார்த்தா லைக் 1 or 2 ரெண்டுத்துல எதனா கொடுக்கும். அது ஒரு பெஸ்ட். வடசென்னை. ஓகே, நல்லா இருக்கும். அசுரன் 3. ஓகே. வாட்ஸ் 2? நீ சொல்றத பொறுத்து 2. ஓகே. ஆடுகளம். லைட்டா பண்ணிட்டீங்களா? எவ்வளோ அது அவன் ஃபுல்லா நான் என்ன பண்றது? சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஆடுகளம். எதனா லைட் ஆஃப் பண்ணு. நீ என்ன மட்டும் காட்டுற, நான் பார்த்துக்கிறேன். எதனா லைட் ஆஃப் ஆகுது? ரொம்ப நேரம் போட்டுறதுனால. அப்படியா? ஆடுகளம் வந்து 8. ஓகே. வேலையில்லா பட்டகரி. செகண்ட். வேலையில்லா பட்டகரி 1. செகண்ட். ஏய் ஓகே, மாத்தலாம் ஆக்சுவலா. நோ, மாத்த முடியாது. உனக்கு இப்போ வந்து 6th. எனக்கு எது தெரியுமா இருந்துச்சுடா. No to single use plastic. தேவராஜ் கிளினிக்கல் லேப். எப்படி ஸ்பான்சர்ஷிப்பா? தாராளமா வாங்கிட்டு போங்க. சரி, சே நோ டு போங்கன்னா சே நோ டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ புதுச்சேரியை உருவாக்குவோம். சரி, சே நோ டு பிளாஸ்டிக்ன்றல உள்ள காட்டு. ஃபுல்லா பிளாஸ்டிக்கா இருக்கு பாருங்க. மால்கிஸ்ட் பிஸ்கெட். இது பிளாஸ்டிக் தான். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான் கைஸ். ஆனா எதுவும் லிட்டர் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்டான இடத்துல போட வேண்டிய இடத்துல போட்டா எல்லாமே நல்லதுக்கு. நோ தப்பா இல்லைண்ணா, பேசக்கூடாது தம்பி. நான் நல்ல விஷயத்த பேசினேன். நல்ல விஷயம். இப்போ எங்க அண்ணன் சீடினா போட்டு
எங்கள் அண்ணன் ஜிடி இப்போ தான் நல்லா பத்து நிற்கிறாரு பாப்போம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரை வச்சு தான் இந்த vlog-ஏ ஓப்பன் ஆகும் போல. நம்ம கிளம்பிட்டோம் நிம்மதியாக. உங்களுக்கு எதுவுமே தெரியாது கைஸ், ஏன்னா பிச் பிளாக்காக இருக்குது. நான் வெளியே போய் அப்புறமா துவச்சிட்டு வரேன். பார்ப்போம். ஆமாம் கைஸ். இருந்துச்சுன்னா நான் கீழே இறங்கி துவச்சிட்டு வரேன். ஏய் ஆமாண்டா, இருந்துச்சுன்னா நம்ம ரைட்டை துவச்சிட்டு மட்டும் நீ தொடப்ப, அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டே. கரெக்டு. நான் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணாதீங்க. காமிச்சிருது இல்லைடா, ஆக்சுவலாக வந்து இந்த சைட் ஃபுல்லாக ட்ராக் தானே இருக்கும். பாருங்க, இதான் என் ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேன்ட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஏதாவது சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹலோ கைஸ், ஸோ நாங்கள் எல்லோரும் படுக்க போகிறோம் இப்போது. அதனால் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் நம்ம vlog-ஐ நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஸோ பை. Later, a few moments later. எங்கள் அண்ணன் ஏதோ ஆடுறாரு. எங்கள் இன்னொரு அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அடியில் சொல்லிட்டுருக்கா கைஸ். ஏதோ பண்ணுறாங்க கைஸ். யார் லேப்டாப்ல நான் தண்ணி ஊற்ற பாருங்க. ஏதோ தண்ணி ஊற்றுறேன், ஏதோ நடு ட்ரெயினில் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பண்ணுகிறாங்க. ஏன்னா நடுறாட்டில் எழுப்புறீங்கடி. மணி என்ன தெரியும்ல, ஏன் தொடையில் ஊற்ற போறீங்க? ஏய் தப்பா இருக்கு தம்பி, கீழே ஊற்றிடுவேன். ஏய் அவனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற. நான் சொல்கிறேன், எனக்கு கணக்கு தெரியும், எனக்கு கணக்கு மேலே பொறுமையாக ஏய் சமடா சமடா. தண்ணி ஊற்றி பற்றியா என்ன மாதிரி இருக்கணும். சரி மூடு. நாங்கள் தான் வந்து பானிபூரி வாலா, பானியோட இருக்கும் பேர். மேலே போறியா ஜிடி இப்போ? கைஸ் திருப்பியும் தண்ணி பிடிக்கிறாங்க கைஸ். இந்த வாட்டி கண்டிப்பாக ஊத போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் ட்ரெயின் ஆடுதுடா, ட்ரெயின் ஆடுதுடா. எனக்கு தண்ணி உண்டா? வாழ்க்கையில் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏ கைஸ், குட் மார்னிங் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 8:49 ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் ஆக்சுவலாக காலைல ஒரு 7 மணிக்கெலாம் ஏஞ்சி அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு காலைல ஒரு 3 வடை சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கேம் விளையாண்டுருக்காங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, ஏதோ 2 பிளேயர் கேமு. ஸோ அதான் கைஸ் எங்களோட மார்னிங், எங்களோட ட்ரெயினில் இருக்கிற ஒரு மார்னிங் ரொட்டீன். ஸோ இதான் பண்ணுறோம். பாபா ஜிடி உன்னோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அது நீ சொல்லு கைஸ். அதாவது வந்து ட்ரெயின் வாழ்க்கை மஜாவாக இருக்குது. ராஜ்தானியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக சோறு கொடுத்துருப்பான். ராஜ்தானியில் வந்து பரஸ்லேயும் சூப் 6 ஒரு மாதிரி ஒரு அந்த ஏரோப்ளைன். பட் ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் இன்னும் எதுவுமே தரல, விற்கிறதுன்னு இவன் தரமாட்டான். அது வேறு ஓகேவா? சர்வீஸ் ஆக்சுவலாக ராஜ்தானியும் வந்தே போராட்டம் வந்து ஆக்சுவல் ஏரோப்ளைன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏரோப்ளைனில் போவே இல்லையா, ட்ரெயினை தானே போகிறோம். ஓகேவா? அதனால நம்ம ட்ரெயினில் போகிறதுனால வந்து கொஞ்சம் பிச்சைக்கார பசங்க மாதிரி தான் இருக்கிறோம். பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம். நமக்கு குறிக்கோள் தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே எட்டி பாருங்க, எல்லாம் எவ்வளோ என்ன ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியலடா. இப்போ தெரியுது, பச்சை பசங்க பக்கமாக எட்டி பாருங்க. நம்ம வியூ என்ஜாய் பண்ணிட்டு போகணும். சர்வீஸ் உன்னோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல பார்ப்போம். ஆய் வருது, தலைவலி இது, தூக்கம் வருது, நிறைய டிப்ரெஷன் ஆகுது. ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிறான்டா. பசங்க லூடோ விளாடலாமா? விளாட்லாம் கைஸ். மீட் யூ ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். சேரும் வரை போகும் இடம் தெரியாதனில் போதை தரும் பேரின்பம் வேறுள்ளதா? பாதி வரை கேட்கும் கதை முடியாதனில் வீதி கதை தேடாமல் யார் சொல்லுவார்? அலைவார் அவர் எல்லாம் தொலைவார், வசனம் தவறு அலைவார் அவர் தானே அடைவார்.
அவரடையும் புதையல் பெரிது அடங்காத நாடோடி காற்றல்லவா யார் அழைப்பது யார் குரல் இது காதருகினில் ஏன் ஒலிக்குது பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு நம்மளோட ட்ரெயினில். நம்மளுக்கு இப்போ என்னென்னா மசாலா தோசை வந்துருக்குது. நம்ம இது கர்நாடகா ஃபேமஸ் மசாலா தோசை வந்துருக்குது, பக்காவாக இருக்குது. மசாலா தோசை வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம தம்பி வந்து பேல் பூரி சாப்பிட்றாரு. நானும் அதே தோசை தான் சாப்பிட்றேன். ஸோ அதே தான் நாங்களும் சாப்பிட்றோம். எப்படி இது பேல் பூரி கைஸ்? தோசை ஓகே, ஆனால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, அவ்வளோதான். பட் மற்றபடி சூடாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதான் கைஸ் நம்மளோட ட்ரெயின் அப்படி பாருங்க, தலைவர் ரசிச்சு மெயின் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆக்சுவலாக நல்லா இருக்குதாடா. அது நாங்கள் பாய்ச்சல் கலந்துருக்கிறது அவனுக்கு இன்னும் தெரியாது. பாய்சன் கற்றுக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் தொண்டை கவுதுன்னு கற்றுவோம் பாருங்க. அவனோட பாடி ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆகிட்டு பாருங்க, தெரியுதா கைஸ்? அவன் ஹவு மச் டு யூ ரேட் யுவர் ஃபுட்ரா? எப்படி இருக்குது? 3 நல்லா இல்லையா? out of 10 5 10. உன்னோட ரேப்பு, உன்னோட ரோலு? 8 of 10. என்னுடைய ரேப்புக்கு நான் ஒரு 9.5 தருவேன். நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிது. வெஜ் வாஸ் குட் இருக்கு. வெஜ்ஜில் பலாப்பல் போட்டு மஜாவாக இருந்துச்சு. அதில் விட்டு 9 to 9 நான் இந்த பவுல் வந்து 8 தருவேன். ஆனால் வந்து ரேப் வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த ரேப் 3. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ரேப் நான் 10 தருவேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டே சூப்பராக இருந்துச்சுடா. கைஸ் இதான் நம்ம இங்கே தான் இருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 குழந்தைங்களை வந்து இப்போ பேரண்ட் பண்ணுறேன். டெக்னிக்கலி உப்பு எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு அந்த பவுலரா இவன் தங்கச்சி என் குழந்தைய நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிருக்காங்க. உங்களை அப்படி யார் பார்த்துக்கோங்க. மற்ற அப்டேட்ஸை நாங்கள் கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு மஜாவான விழா காத்துனுது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லுவோம். பை கைஸ். செதற விட்றோம் கைஸ். அப்டேட் ஆஃப் 3 o'clock சர்வீஸ் ஏதோ பண்ணுகிறாங்க கைஸ். கைஸ் சர்வீஸ் ஏதோ தாவினுக்கிறான் கைஸ். அவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் குதிக்கிறான் கைஸ் சர்வீஸ். இரு ஓம் பாகுபலி இரா நவுந்துக்கிறாரு. எங்க ஃபுல்லாக பேக்காக இருக்குது, எப்பறம் நவுறது? இந்தா பில்லோ கீழே வந்துச்சு. ரெடி சர்வீஸ் இப்போ திருப்பி அந்த மாதிரி போய் காமிப்பா. சர்வீஸ் திருப்பி போய் காமி. ட்ரை பண்ணுறேன் போ பில்லோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 3 2 1. கைஸ் சர்வீஸ் இங்கே எங்கேயும் தாவி இருக்கிறேன் கைஸ். ஹலோ கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ அப்டேட் என்னன்னா, இப்போ டைம் என்னடா சரி ஆக்சுவலாக டைம் வந்து 11 o'clock ஆகுது கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், எதில் ஏறி நிற்கிறான்னு மட்டும் பாருங்கள் அங்கேயும். கைஸ் நாங்கள் ஏன் வந்து மதியானம் ஸ்நாக்ஸ் ஹட்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அப்டேட் ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து செம்ம பிஸியாக இருந்தோம். ப்ளஸ் டவர் கிடைக்கல, நம்ம ஃபோன் எங்கள் ஃபோன்ஸுக்கு சார்ஜ் இல்லை, இங்கே சார்ஜ் போகிறதுக்கு போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நிறையா பிரச்சனையை சந்தித்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் டாம் க்ரூஸ் ரேஞ்சில் ஒரு சேஸ் சீன் பண்ணோம் கைஸ். ஆமாம், நான் அதை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அது காட்டில் என்ன ஆச்சுன்னா வந்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் டின்னருக்கு. பட் அது வந்து கரெக்டான நேரத்தில் வரல. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் அங்கேருந்து ஓடி கீழே இறங்கணும். அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட், நாங்கள் 10th கம்பார்ட்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஏறி இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். அது வரைக்கும் தலைவன் இங்கே கூச்சி ஜாலியாக இருந்தார். டேய் தப்பு. ஸோ கைஸ் அதான் நம்மளோட ட்ராவல் vlog. ஸோ அதான் நாங்கள் பண்ணுக்கிறோம். ஸோ
ஸோ கைஸ் நம்மளோட அடுத்த ஜர்னி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து இன்னும் ஒரு 4 hours, இன்னும் 6 hours நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து 6 hours 7 hours 6 to 7 hours நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களை வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு போவாங்க தாஜ் பிரசிடென்சி ஹோட்டலுக்கு. விட்றேன். ஸோ அங்கே கைஸ், ஸோ அதான் அங்கே போய் நாங்கள் தாஜ் ஹோட்டலில் போய் செக்இன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த vlog ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறது கேமரா கீழே பாருங்க guys. என் கால்களில் பூண்டு தலைவலி ஓப்பன் பண்ணுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. பாருங்க சர்வேஸ் காணோம். பூனைக்குட்டி விட சொன்ன மாதிரி. ஐயோ. ஸோ அதான் கைஸ், சாரி கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஸோ கைஸ் அதான் நாங்கள் வந்து தாஜ் ஹோட்டல் கைஸ் இப்போ சர்வேஸ் ஏதோ சொன்னாங்க கைஸ். இதுக்கப்புறம் வந்து ஏதோ மேன்லியாக நடந்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் சில்ட்ரன் ஆட்டம் பண்ண மாட்டேன், சைல்டு மாதிரி பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப மச்சூர்டாக நடந்துப்பேன்னு சொல்கிறான். எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு என்னென்னு தெரில. என்னடா இதுக்கப்புறம் மேன்லியாக நடந்துக்க போறியா? யார் அந்த மேன்லின்னு தெரியுமா உனக்கு? மேன்லியாடா? ஆல்வேஸ் மேன்லியா? யார் இந்த மேன்லி? ப்ரூஸ்லி தம்பியா என்ன? ஓகே ஓகே. எங்கள் ஜிடி வந்து என்ன பண்ணுறாரு, பாட்டு கேட்டுக்கிறாரு. இவர் தான் வந்து இன்ஸ்டாகிராமே வந்து ஸ்பாட்டிஃபை மாதிரி யூஸ் பண்ணுகிறாரு. இன்ஸ்டாகிராம் விளம்பரம் வராது அப்படியா? ஏய் ஆமாண்டா. ஏய் பாத்தியா நம்ம ஜிடி எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் லூப்போல. கைஸ் வாங்க கைஸ். தைய 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 தையா தையா தக்க தைய தைய தையா. சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய். ஒரு பார்வையிலே என்னை உறைய வைத்தாய். சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய். அடனான் என்ற ஆணவம் அழிய வைத்தாய். உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய். என் மாரடி உயரத்தை அபகரித்தாய். உன் காலடியில் என்னை கனிய வைத்தாய். என் மாரடி உயரத்தை அபகரித்தாய். உன் காலடியில் என்னை கனிய வைத்தாய். நீ பார்த்து விட்டால் ஒரு மோட்சம் வரும். எந்த முதலம் நீ முடிவும் நீ முதலம் நீ முடிவும் நீ முதலம் நீ முடிவும் நீ முதலம் நீ முடிவும் ஒரு மலையில் நான் கண்ட மாணிக்கமாய். என் மனதில் உந்தன் ஆதிக்கமாய். இது ஒரு நாள் இரு நாள் நீடிக்குமா, இல்லை உயிரின் மூலத்தை பாதிக்குமா? நெஞ்சு உச்சி கொட்டி துடிக்கிட்டு தையா தையா. உயிர் தட்டு கட்ட தவிக்கிட்டு தையா. ஒரு பச்சை குயில் பறந்தது தையா தையா. நெஞ்சில் கெட்டு தவிக்கிட்டு தையா.